நெகேமியா 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். இந்த ஆனானி என்பவன் அந்த நெகேமியாவினுடைய சகோதரன் என்று சொல்லி நெகேமியா 7:2 நம்ம வாசிக்கின்றோம். எனவே இந்த ஆனானியும் இன்னும் சில மனிதரும் அந்த முதல் பிரிவாக பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போனவங்க மறுபடியும் யூதாவில் இருந்து இப்பொழுது பாபிலோனுக்கு வேறு சில விஷயமாக அவங்க வந்தாங்க. அப்படி வந்தவர்களிடத்துல நெகேமியா அந்த சிறையிருப்பின் காரியங்களில் அந்த மீந்து அங்கே எருசலேமுக்கு போன யூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த எருசலேம் தேவனுடைய நகரமாகிய எருசலேம் எப்படி இருக்கிறது என்பதை விசாரிப்பதை இந்த நெகேமியா 1:2 நம்ம பார்க்கின்றோம். எனவே நெகேமியா அந்த முதல் பிரிவினரோடு அவன் எருசலேமுக்கு செல்லாவிட்டாலும் கூட அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அந்த எருசலேமை குறித்த ஒரு ஆழமான ஒரு பாசம் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 137:5-6 வசனங்கள் சொல்கிறது, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. எனவே அந்த நாட்களிலே யூதர்கள் உள்ளத்திலே இன்றைக்கு வரைக்கும் கூட இந்த எருசலேம் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் அதன் மீது உள்ள அன்பு பாசம் ஆழமாக இருந்தது. இந்த நெகேமியாவிடத்திலேயும் அவன் எருசலேமுக்கு திரும்பி போக முடியாவிட்டாலும் கூட அவன் உள்ளத்தில் அந்த எருசலேமின் மேல் இருந்த ஒரு வாஞ்சையினால அங்கே சென்று திரும்பின மனிதர்களிடத்திலே எருசலேமினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவன் விசாரிக்கிறதை இந்த நெகேமியா 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம்.